சிட்டிசன் திரைப்படத்தில் பூக்காரா ஓ பூக்காரா என்ற பாடலுக்கு பாப் கட்டிங்குடன் அஜித்துடன் ஸ்டைலாக ஆட்டம் போட்டவர் தான் வசுந்தரா தாஸ். அதுபோல அந்த படம் முழுக்கவே தன்னோட கியூட்டான சிரிப்பு மற்றும் பூனை கண்ணால் ரசிகர்களை காந்தம் போல கவர்ந்திருப்பார். ஆனால் வசுந்தரா தாஸ் முதலில் தமிழில் 2000ஆம் ஆண்டு கமல் நடித்த ஹேராம் படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருந்தார். அந்த திரைப்படம் வசுந்தராவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தது. தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தி படங்களிலும் நடிக்க சென்றுவிட்டார். அதன் பிறகு சில வருடங்கள் கழித்துதான் சிட்டிசன் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ஆனால் சிட்டிசன் படத்திற்கு பிறகு இவர் தமிழ் சினிமாவில் அதிகமாக நடிப்பார் என்று நினைத்திருந்த நிலையில் தமிழ் சினிமாவில் ஆளே காணாமல் போய்விட்டார். ஆனால் வேறு மொழி படங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி நடித்துக் கொண்டிருந்தார். வசுந்தரா தாஸ் ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் ஒரு பாடகியாகவும் இருக்கிறார். அதிலும் முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஷகலக பேபி, ரிதம் படத்தில் இடம்பெற்ற ஐயோ பத்திக்கிச்சி, அது மட்டுமில்லாமல் சிட்டிசன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூக்காரா, பாய்ஸ் திரைப்படத்தில் உள்ள டேட்டிங் போன்ற பல துள்ளல் இசை பாடல்களை வசுந்தரா தான் பாடியிருக்கிறார். ஆனால் இவர் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே திடீரென காணாமல் போய்விட்டார். 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகியிருந்த வசுந்தரா தாஸ் என்ன ஆனார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய கணவரோடு எடுத்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வசுந்தரா தாஸ் வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருக்கும் நிலையில் அவருடைய கணவர் மற்றும் மகனுடன் எடுத்த புகைப்படங்கள் அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார். இதை பார்த்ததும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து இவர் இவ்வளவு மாறிவிட்டார் என்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள். வசுந்தரா நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அல்லது அவருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா என கமெண்ட் செய்யுங்க. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.